அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். என்னையும் பணிகொண்டு என்னுள்ளே நிரம்ப, மன்னிய கருணை மழை பொழி மழையே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். என்னையும் உனக்கு தொண்டு செய்பவனாக்கி என்னுள்ளே பூரணமாக நிறைந்து என்றென்றும் மாறாத கருணை மழை பொழிகின்ற மழையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். என்னையும் பணிகொண்டு என்னுள் நிரம்ப, மன்னிய கருணை மழை பொழி மழையே என்ற அகவல் வரி 1521 1522 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். கடவுள் எல்லாம் ஆனவர் என்றால் மழையும் ஆனவர் தானே. ஆம், புறமழையும் அவரே, அகிலத்தில் இலங்கும் கருணை மழையும் அவரே. புற மழை அளவாக காலத்தே பெய்வதால் தான் நன்மையாம், அல்லாமல் அதிசிஷ்டி அதிகமான மழையும் அனசிஷ்டி மழையே இன்மையும் அகால மழையும் தீமையை விளைவிக்கும். ஆனால் நம் பதியாகிய மழை மனிதனுக்கு மழையென்றே பேர் வைக்கின்றனர் சிலர். கருணையின் வெளியீடு இம்மழை நம் உள்ளம் எப்போதும் நிரம்பிக் கொண்டே மன்னி இருப்பதா. இது எவ்வளவு பெய்தாலும் தீமை என்றும் உண்டாக்காது நன்மையை தழைத்திடும். அருட்பெரும் ஜோதி பதியே தனி கருணை மழையாக வள்ளல் உள்ளத்தில் நிலைத்து விட்டு உள்ளதா. அப்படி நிலவ விடும் அம்மழை இவரை ஆட்கொண்டு நிரம்பி நின்று வாழ்விக்கின்றது உண்மையாகும். இந்த கருத்தனைத்தான் என்னையும் பணிகொண்டு என்னுள்ளே நிரம்ப, மன்னிய கருணை மழை பொழி மழையே என்கிறார் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள். பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம். மூச்சை கவனி, பேச்சை குறை. நமது மூச்சை எப்போது நாம் கதாகதம் செய்கிறோமோ, நம்மளுடைய நாடி மூச்சு காற்று உள்ளே ஒடுங்கி 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 மேலே இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைந்து, எப்படி மேகங்கள்லாம் கடலிலே இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் மேலே அந்த அனல் வெப்பத்தினால் மேலே கூடி மேகமாக மாறி மக்களுக்கு திரண்டு வந்து மழையை கொடுக்கிறது. அப்போ அந்த மாதிரி நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஏக இறைவனை நாம் அடைவதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய மனித பிறவிலே வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான அகவாழ்க்கையாகும். நாம் புற வாழ்க்கையிலே வாழக்கூடிய நிலையை நாம் நினைக்கிறோம். எங்கே எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கே எங்கெல்லாம் அசுத்தத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் கால்நடை கழிவையும்
மனித கழிவையும் நாசப்படுத்தி தண்ணி போகிற பகுதியிலெல்லாம் அந்த இடத்தையெல்லாம் நீர்நிலை பகுதியெல்லாம் மாடிகைகளும் அரசு சொத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம் வாழ்கிற நாட்டிலே நாம் வாழுகிறோம். ஆட்சியாளர்கள் கண்டும் காணாமல் இந்த அரசியல் ஆளுகிற கட்சிக்கு ஆதரவாக நீர்நிலையெல்லாம் அழித்து அது போகிற பாதையை மறித்து மழை வருகிற போது அந்த நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை பாதுகாப்பதற்காக மழை வெள்ளமே புகாத இடம்லாம் இன்னைக்கு மழை வருது. அப்போ யார் இந்த நாட்டில்? ஆக்கிரமிப்பாளனுக்குத்தான் மரியாதை. புறம்போக்கு நிலத்தையும் அரசு நிலத்தையும் ஆக்கிரமிக்கிறவன் பேரு தான் ஆக்கிரமிப்பாளர். முன்னாள் நில உடைமையாளர்களை நிலையெடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை போய் ஆக்கிரமிப்பாளர் என்ற சுடு சொல்லை சொல்வதுதான் என்கின்ற ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மெத்த படித்த உயர் அதிகாரிகள். இது மாதிரியான நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போராட வேண்டியிருக்கிறது. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒருவன் நில இழப்பீட்டு தொகையை கேட்டு போராட வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த போராடி வெற்றி பெறுகிற போது அதற்கு எவ்வளவு தடை, எவ்வளோ அடியேனே பட்டிருக்கிற அந்த துன்பத்தை துயரலா அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஒவ்வொருவர்கிட்டையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அப்போ அது மாதிரியான இந்த வான்மழை இருக்கு பாருங்க, அந்த வான்மழை எப்படி இருக்கணுமா? என்னையும் எனக்கு தொண்டு செய்வனாகிய என்னுள்ளே பூரணமாக நிறைந்து என்றென்றும் மாறாத கருணை மழை பொழிகின்ற மழையே என்று சொல்கிறார். மழை மட்டும் கருணையாக இருக்கணுமா? அவங்களுக்கு தேவையொட்டி மழை பெய்யணுமா? மழையே 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 என்று அந்த மழையை நினைக்கிற மழையே பொய். அந்த மழை எப்படி இருக்கணுமா? கருணை இல்லா மழையாக இருக்கணுமா? கருணை கொண்ட மழையாக இருக்கணும், கருணை இல்லா மழையாக இருக்கும். கருணை இல்லாத மழை எது? பேர் மழை. பேரா மழை பெய்யுது, புயல் வெள்ளம் வானத்திலே உருவாகி மேக கூட்டங்கள் திரண்டு அழிகிறது, அங்கங்கே இப்போ இருக்குது. அப்போ கூட இந்த ஆட்சியாளர் திருந்துவானா என்றால் திருந்தலை. மக்களுக்கான பணியை செய்கிற உன்னதா ஆட்சி தான் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதை நம்ம கருணையில்லா ஆட்சி கடுகவே ஒழிக, நன்மக்கள் ஆட்சி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆகவே மக்களும் இறைவனும் ஏக இறைவனும் இந்த இயற்கையை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கிறோமோ, ஏரி கரை ஓரங்கள் எல்லாம் பனைமரத்தை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் நம் முன்னோர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஏரி கரையில் இருக்கக்கூடிய பனைமரங்களை வெட்டி சாய்த்து தன்னுடைய இல்லத்தை அமைக்கிறார். யார் அமைக்கிறான்? மருத்துவர் அமைக்கிறான், பாமரன் அமைக்கிறான், வழக்கறிஞர்கள் அமைக்கிறான். எவையெல்லாம் ஏரிய ஆட்டையை போட்டு அதை துத்து அதில் வீடு கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். அனாமத்த நிலம் அனாமத்தாக இருக்குது, அதுக்கு இவன் ஆதரவு கொடுக்குறான். இதையெல்லாம் நீக்கி அன்பும் கருணையோடு, அதனால தான் இயற்கை அப்பப்போ கோரம் தாண்டம் ஆடுது. புயலாக மழையாக வெள்ளமாக வருது. அப்பயாவது திருந்துறானா? திருந்தலை. ஆகவே முடிந்த அளவுக்கு இயற்கையை பாதுகாப்போம், இந்த நிலத்தடி நீரை மேம்படுத்துவோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தால் தான் இந்த ஜீவன் இருக்கும். குடிக்கவே தண்ணி இல்லாமல் கடல் நீரை குடிநீராக்க வேண்டும் தான் நினைக்கிறான கண்டி. இது மாதிரியான ஆக்கிரமிப்புகளை, நீர்பிடிப்பு ஆக்கிரமிப்புகளை விளக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஏன் இவர் சாரு சம்மந்தம் இல்லாது பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயா நான் பேசுகிறேன்னு, எல்லாத்துக்கும் எல்லா சம்பந்தமும் உண்டு, இணைப்பு இருக்கிறாகவே இந்த மழையை பாதுகாக்கக்கூடிய நிலையில் நிலத்தடி நீரை பெருக்க வேண்டும். அந்த வற்றாத ஜீவ நதியாக ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் தண்ணீருக்காக தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா நல்ல மழை பெய்யணும். நம்ம ஐயா நீரடை தீஞ்சுவை நீரோடுன்னு சொல்லி வடலூரில் நமக்கு ஏற்படுத்தி அந்த இடத்துல இன்றைக்கு கூட வற்றாத தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே அன்பும் கருணையும் மகான்களால் தான் அதை உருவாக்க முடியும். ஆகவே கரும்பாறை நெஞ்சிலே கருணை கொண்ட வல்லலே ராமலிங்க ஐயா ஐயா வணங்கக்கூடிய நம்மெல்லாம் மழை வாழ்த்து, அதாவது வேதாத்திரி மகரிஷி மழை வாழ்த்து என்ற ஒரு வாழ்த்து சொல்கிறார்.
நான் பாட்டு அந்த மழை பார்த்து தவம் முடிவில் சொல்கிறார். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்கன்னு சொல்கிறார். ஆகவே இந்த மழை பொய்வித்து மக்கள் எல்லாரும் அன்பும் கருணையோடு வாழ வேண்டும் என்று ஏக இறைவனை வணங்கி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் உடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.